ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஷாஸ்கயா. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்கலாம். மட்டன் கீமா வச்சு முர்த்தபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் பி ஸ்டார்ட் ஆர் ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம சாப்டு ஆனியன்ஸ் தான் போட போகிறோம் கீமா முர்த்தபாக்கு வந்து கிரேவிக்காக. 2 சின்ன சின்ன தக்காளி, அதுவுமே நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காவை நச்சு இதில் போட்டுக்கணும். பட்டை கிராம்பு வந்து வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு கூடவே பச்சை மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். முர்த்தபாவில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிக்கன் முர்த்தபா இருக்குது, பன்னீர் முர்த்தபா செய்யலாம், வெஜ் முர்த்தபா செய்யலாம், மேகி முர்த்தபா செய்யலாம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் முர்த்தபாஸ் இருக்குது. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நான் கைமா எடுத்து வச்சுருக்கேன். கைமா வந்து நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் அளவுக்கு கைமா சேர்க்குறேன். போட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேக விடணும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கைமா வேகிற வரைக்கும் வேகட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தழை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 1 சைடு வந்து இது வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு 2 முட்டை நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா என்ன பண்ணுங்கள், அடித்து எடுத்துக்கணும். முட்டை நம்ம இது கடிக்கிற மாதிரி லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நம்ம ஆம்லேட் கடிக்கிற மாதிரி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டைக்கு உள்ளவங்களுக்கு வேணும்னா பெப்பர் பொடி கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் எனக்கு வெறும் சால்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதிலே கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்ததுனால சால்ட்டு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை போடுற தவா வச்சுருக்கேன் நான். அந்த தவாவில் பார்த்திங்கன்னா 2 கொஞ்சமாக ஒரு லைட்டாக வந்து ஆயிலை வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிட்டு அதனால் தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு இந்த முட்டை வந்து அப்படியே நிறைய அப்படி ஃபுல்லாக ஊற்றி ஆம்லேட் மாதிரி போடணுன்னு கிடையாது. ஜஸ்ட் அந்த முட்டை ஃப்ளேவர் வரதுக்காக ரொம்ப மெல்லீஸாக ரொம்ப சின்னதாக வந்து ஆம்லேட் மாதிரி இந்த முட்டை எல்லாமே போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முர்த்தபாக்குள்ளேயும் நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது முட்டை வைக்க போகிறோம். ஸோ அதனால் முட்டையை வந்து கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக நிறைய முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணி நம்ம சப்பாத்தி எப்பவும் அழுத்துற மாதிரி நல்லா மெல்லிஸாக சப்பாத்தி தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே இந்த முட்டையை வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி நிறைய முட்டை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு ஆம்லேட் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு இது வந்து டபுள் சைட்லாம் பரட்டி விடணும்னு அவசியம் இல்லை. முட்டை நம்ம லேசாக ஊற்றுறதுனாலும் 1 சைட்லேயே எடுத்தால் போதும். நான் 1 சைடில் தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை உள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கும் இது கூட சேர்த்துக்கலாம். கீமா ஸ்டஃபிங் வந்து நம்ம உள்ளே இதுக்குள்ளே வச்சுக்க போகிறோம். ரொம்ப நிறைய ஸ்டஃபிங் வச்சா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து என்எஃப் தான். நம்ம வந்து முர்த்தபாக்கு ஃபோல்டு பண்ணுற மாதிரி இதை பாருங்கள், டபுள் சைட் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை சுட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஈஸி. இது அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் எந்த அவசியமும் கிடையாது. இதை அப்படியே நீங்கள் வச்சு குக் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்பவே எம்மியான டேஸ்டியான மட்டன் கீமா முர்த்தபா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வில் see you in the next video.